வணக்கம். த டீப் டைவ்க்கு உங்களை வரவேற்கிறோம். சரி, இன்னைக்கு உங்க முன்னாடி ஒரு கேள்வி. ரொம்ப சிம்பிள் ஆனா கொஞ்சம் ட்ரிக்கியான கேள்வி. நீங்க ஒரு கெமிஸ்ட்ரி லேப்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு முக்கியமான ரியாக்ஷன் பண்ணணும். அதுக்கு ஒரு நல்ல சால்வெண்ட், அதாவது ஒரு கரைப்பான் வேணும். உங்க டேபிள்ல 2 பாட்டில் இருக்கு. ஒன்னு ஆல்கஹால், இன்னொன்னு ஈத்தர். ரெண்டுலயுமே ஆக்சிஜன் இருக்கு. பார்க்க ஒரே மாதிரி இருக்கு. நீங்க எதை எடுப்பீங்க? ஒருவேளை நீங்க ஆல்கஹால் எடுத்தா அந்த ரியாக்ஷன் மொத்தமா கெட்டு போயிடும். ஆனா ஈத்தர் எடுத்தா அந்த ரியாக்ஷன் பக்காவா பெர்ஃபெக்ட்டா நடக்கும். ஏன் இப்படி? ரெண்டுத்துலயுமே ஆக்சிஜன் இருந்தும் ஏன் இந்த பெரிய வித்தியாசம்? இன்னைக்கு நாம இதை பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். உங்க சோர்ஸ் மெட்டீரியல் இருந்து நம்ம எடுத்துக்க போற தலைப்பு ஈத்தர்ஸ். உங்க யூனிட் 7 ஆல்கஹால்ஸ், ஃபீனால்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ்ல இருந்து. ஆமா. நீங்க நினைக்கலாம் ஈத்தர்ஸ்னா ஏதோ ஒரு கெமிக்கல் காம்பவுண்டுன்னு. ஆனா அது ஒரு ரியாக்ஷன்ல கலந்துக்காம மத்தவங்கள வேலை செய்ய வைக்கிற ஒரு சைலண்ட் சூப்பர்வைசர் மாதிரி. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில பல முக்கியமான ரியாக்ஷன் நடக்க ஈத்தர்ஸ் ரொம்ப அவசியம். கரெக்ட். நீங்க சொன்ன அந்த சைலண்ட் சூப்பர்வைசர் அப்படின்ற வார்த்தை ரொம்ப பொருத்தம். ஈத்தர்ஸோட அந்த அன்ரியாக்டிவ் தன்மை தான் அதோட பெரிய பலமே. ஆனா ஏன் அது அன்ரியாக்டிவா இருக்கு அதுதான் புரியல. அது ஏன் அப்படி இருக்குன்னா அதோட ஸ்ட்ரக்சர்ல, அதாவது அதோட அமைப்புல தான் அந்த ரகசியமே அடங்கியிருக்கு. சரி, அப்ப முதல்ல இருந்து வருவோம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஈத்தர்ஸ்னா என்ன? ஆல்கஹால்லையும் ஆக்சிஜன் இருக்கு, ஈத்தர்லயும் ஆக்சிஜன் இருக்கு. அப்ப என்னதான் மூல வித்தியாசம்? நல்ல கேள்வி. எல்லாமே அந்த ஆக்சிஜனோட லொகேஷன்ல தான் இருக்கு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஈத்தர்ல ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் 2 கார்பன் ஆட்டம்ஸ்க்கு நடுவுல ஒரு பாலம் மாதிரி, ஒரு COC பிரிட்ஜ் மாதிரி மாட்டிட்டு இருக்கும். ஓ, பாலம் மாதிரியா? ஆமா. ஆனா ஆல்கஹால்ல ஆக்சிஜன் ஒரு ஓரமா டெர்மினலா இருக்கும். ஈத்தர்ல அது நடுவுல இன்டர்னலா சாண்ட்விச் ஆகி இருக்கும். இந்த ஒரு சின்ன இடமாற்றம் தான் அதோட குணத்தையே மாத்துது. ஓ, சாண்ட்விச்ட். சரி சரி, அது புரியுது. ஆனா அந்த சாண்ட்விச்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி அதை அன்ரியாக்டிவா மாத்துது? எக்ஸாக்ட்லி. இப்போ பார்ட்டிகல் லெவல்ல என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஈத்தர்ல இருக்கிற அந்த நடுவுல மாட்டிட்டு இருக்கிற ஆக்சிஜன் sp3 ஹைபிரிடைஸ்டா இருக்கு. sp3 ஹைபிரிடைஸ்ட். சரி, உங்களுக்கு வாட்டர் மாலிக்யூல் H2O ஞாபகம் இருக்கா? அதோட ஷேப் என்ன? ஒரு V ஷேப், பெண்ட் ஷேப்ல இருக்கும் இல்லையா? ஆமா, பெண்ட் ஷேப். ஈத்தர்ஸும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அதோட COC பாண்ட் ஆங்கிள் சுமார் 110 டிகிரிஸ் அந்த V ஷேப்ல இருக்கும். ஓகே, சோ இட்ஸ் பெண்ட், நாட் லினியர். அதனால என்ன ஆகுது? சூப்பர் கேள்வி. அந்த பெண்ட் ஷேப்னால தான் எல்லாமே. ஒரு ஆக்சிஜனோட ரியாக்டிவ் பார்ட்ஸ் என்னன்னா, அது கிட்ட இருக்கிற 2 லோன் பேர் எலக்ட்ரான்ஸ். இந்த எலக்ட்ரான்ஸ் தான் மத்த மாலிக்யூல்ஸ் கூட ரியாக்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஆனா ஈத்தர்ல அந்த ஆக்சிஜனுக்கு 2 பக்கமும் 2 பெரிய கார்பன் குரூப்ஸ் பாடி கார்ட்ஸ் மாதிரி இருக்கிறதுனால அந்த V ஷேப்ல அந்த லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வெளியே எக்ஸ்போஸ் ஆகாம உள்ளுக்குள்ளேயே மறைஞ்சுக்குது. ஓஹோ. அதனால அது மத்தவங்க கூட இன்டராக்ட் பண்ணாம ரொம்ப அன்பாதர்டா இருக்கு. உங்க எக்ஸாமுக்கு தேவையான ஆங்கர் டெஃபினிஷன் இதுதான். Ethers are organic compounds with a general structure ROR where oxygen is bonded to 2 carbon atoms. கரெக்டா புரியுது. அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னையும் சேர்த்து ஒரே மாலிக்யூலர் ஃபார்முலா இருக்கிற ஆல்கஹால்ஸும் ஈத்தர்ஸும் ஒன்னு நினைச்சுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்போ புரியுது, அந்த கனெக்டிவிட்டி, அதாவது ஆக்சிஜன் எங்க இருக்குங்கிறது தான் கேம் சேஞ்சர். எக்ஸாக்ட்லி. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்க தான் தப்பு பண்ணுவாங்க. ரெண்டுலயுமே ஆக்சிஜன் இருக்குன்னு பார்த்துட்டு ப்ராப்பர்ட்டிஸும் ஒன்னாதான் இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈத்தர்ல ஆக்சிஜன் 2 கார்பனுக்கு நடுல லாக் ஆயிருக்கு. சரி. ஆல்கஹால்ல ஒரு பக்கம் கார்பன், இன்னொரு பக்கம் ஒரு சின்ன ரியாக்டிவ் ஹைட்ரஜன். இந்த ஈத்தர் அமைப்பு அந்த CO பாண்ட்ஸ ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கி எந்த ரியாக்ஷனுக்கும் உட்படாம பாதுகாக்குது. ஓகே, இந்த டெக்னிக்கல் எக்ஸ்பிளனேஷன் இப்ப நல்லா புரியுது. இதே மனசுல இன்னும் ஆழமா பதிய வைக்க ஏதாவது ஒரு ஈஸி அனாலஜி இருக்கா? கண்டிப்பா. இத புரிஞ்சிக்க ஒரு சூப்பர் அனாலஜி இருக்கு. ஈத்தர்ஸ ஒரு பார்ட்டில இருக்கிற ரொம்ப ஷையான ஒரு ஆள் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. பார்ட்டில ஷை பர்சனா? சரி. அந்த ஆள் ஆக்சிஜன் எப்பவுமே அவங்களோட 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, கார்பன்ஸ்க்கு நடுவுல நின்னுக்கிட்டு மத்த யார் கூடயும் பேசாம இன்டராக்ட் பண்ணாம ஒளிஞ்சுக்குவாங்க. அவங்கள நெருங்கவே முடியாது. ஆனா இதுவே ஆல்கஹால்னா அது ஒரு அவுட் கோயிங் பர்சன் மாதிரி. ஒரு கையில கார்பன் ஃப்ரெண்ட புடிச்சுக்கிட்டு இன்னொரு கையால அந்த OH ஹைட்ரஜன் மத்தவங்க எல்லாருக்கும் ஹாய் சொல்லி வேவ் பண்ணிட்டு இருக்கும். சோ அந்த ஹைட்ரஜன் கை ஃப்ரீயா இருக்கிறதுனால அது ஈஸியா ரியாக்ட் ஆகுது. வாவ், அந்த ஷை பர்சன் வெர்சஸ் அவுட் கோயிங் பர்சன் அனாலஜி செமையா இருக்கு. பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது. சூப்பர்.
ஆனா எனக்கு இன்னொரு கேள்வி வருது. கேளுங்க. கெமிஸ்ட்ரியில ஏன் இப்படி ஒரு ஷை மாலிக்யூல் தேவைப்படுது? ரியாக்ட் பண்ற ஆளுங்க தானே யூஸ் ஆவாங்க. ரியாக்ட் பண்ணாத ஒண்ண வச்சு என்ன பண்றது? வாட்ஸ் ஃபேசினேட்டிங் ஹியர் இஸ் இந்த கான்செப்ட் ஏன் உருவாச்சுன்னா கெமிஸ்ட்ரியில ஒரு பெரிய பிராக்டிக்கல் ப்ராப்ளம சால்வ் பண்ணதான். அப்படியா? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில நிறைய மாலிக்யூல்ஸ் வந்து நான் போலார், அதாவது தண்ணில கரையாது. அதுங்கள கரைக்க உங்களுக்கு ஒரு ஆர்கானிக் சால்வெண்ட் தேவை. நீங்க ஹைட்ரோகார்பன்ஸ் யூஸ் பண்ணலாம், ஆனா அதுங்களும் நான் போலார். நீங்க ஆல்கஹாலை யூஸ் பண்ணலாம், அது போலார், ஆனா அது ரொம்ப ரியாக்டிவ். ஆமா, அதுவே ரியாக்ட் ஆயிடும். கரெக்ட். நீங்க யூஸ் பண்ற கெமிக்கல் கூடவே அது ரியாக்ட் ஆயிடும். சோ உங்களுக்கு போலராவும் இருக்கணும், ஆனா ரியாக்டும் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு கோல்டி லாக் சொல்யூஷன் தேவைப்பட்டுச்சு. டூ ஹாட்டும் இல்ல, டூ கோல்டும் இல்ல, ஜஸ்ட் ரைட். அந்த ஜஸ்ட் ரைட் சொல்யூஷன். அந்த ஜஸ்ட் ரைட் சால்வெண்ட் தான் ஈத்தர்ஸ். அது போலராவும் இருக்கு, அதே சமயம் இனர்ட்டாவும், அதாவது அன்ரியாக்டிவாவும் இருக்கு. இப்போதான் அதோட பர்பஸ் புரியுது. அது ஒரு ஸ்டேஜ் மாதிரி. ஆக்டர்ஸ் ரியாக்ட் பண்ண வேண்டிய ஸ்டேஜே ரியாக்ட் பண்ணக்கூடாது. பெர்ஃபெக்ட்டா சொன்னீங்க. இப்போ ஒரு நிமிஷம் நாம சொன்னதை வச்சு உங்க மனசுல ஒரு காட்சியை உருவாக்கி பாப்போம். கண்ணை மூடிக்கோங்க. சரி. உங்க முன்னாடி ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. அதுக்கு ரெண்டு பக்கமும் ஒரு வி ஷேப்ல ரெண்டு கார்பன் ஆட்டம்ஸ் அட்டாச் ஆயிருக்கு. இப்போ அந்த ஆக்சிஜன் மேல இருக்கிற ரெண்டு லோன் பேர் எலக்ட்ரான் கிளவுட்ஸை இமேஜின் பண்ணுங்க. அந்த கிளவுட்ஸ் வெளியே வராம அந்த ரெண்டு பெரிய கார்பன் ஆட்டம்ஸால எப்படி பாதுகாக்கப்படுதுன்னு பாருங்க. அந்த ஆக்சிஜன் அந்த ரெண்டு கார்பனையும் இறுக்கமா புடிச்சுக்கிட்டு நடுல லாக் ஆயிருக்கு. சரி. அந்த முழு மாலிக்யூலும் ரொம்ப ஸ்டேபிளா, அமைதியா, எந்த அசைவும் இல்லாம இருக்கு. இதுதான் ஈத்தர்ஸோட அன்ரியாக்டிவ் தன்மைக்கு காரணம். ஓகே, அந்த மெண்டல் இமேஜ் ரொம்ப கிளியரா இருக்கு. தியரி புரியுது, அனாலஜி புரியுது. ஆனா இந்த ஷை பர்சன் ஈத்தர் வர்சஸ் அவுட் கோயிங் பர்சன் ஆல்கஹால், வித்தியாசத்தை நாம நிஜமாவே லேப்ல பார்க்க முடியுமா? ஏதோ ஒரு சிம்பிள் டெஸ்ட் இருக்கா? கண்டிப்பா பார்க்கலாம். ரொம்ப ஃபேமஸான ஒரு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. ரெண்டு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கோங்க. ஒண்ணுல கொஞ்சம் எத்தனால், அதாவது ஒரு ஆல்கஹால். சரி. இன்னொன்னுல கொஞ்சம் டை ஈத்தைல் ஈத்தர். இப்போ ரெண்டுலயுமே பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சொல்யூஷனை 2 சொட்டு விடுங்க. இந்த சொல்யூஷன் ரொம்ப டீப் பர்பிள் கலர்ல இருக்கும். ஓகே, அப்போ என்ன ஆகும்? எத்தனால் இருக்கிற டெஸ்ட் டியூப்ல நீங்க பெர்மாங்கனேட்டை சேர்த்த உடனே அந்த பியூட்டிஃபுல் பர்பிள் கலர் சட்டுன்னு மறைஞ்சு போயிடும். இட் வில் வேனிஷ். மறைஞ்சிடுமா? ஆமா, அது கலர்லெஸ்ஸா மாறி ஒரு பிரவுன் பிரெசிபிடேட் ஃபார்ம் ஆகும். ஆனா டயத்தில் ஈத்தர் இருக்கிற டெஸ்ட் டியூப்ல நீங்க பெர்மாங்கனேட்டை ஆட் பண்ணா எந்த மாற்றமும் இருக்காது. அந்த பர்பிள் கலர் அப்படியே ஆடாம அசையாம இருக்கும். ஒரு விசிபிள் ப்ரூஃப் உங்க கண்ணு முன்னாடியே. அன்பிலீவபிள். ஒரே மாதிரி இருக்கிற ரெண்டு லிக்விட், ஆனா ரிசல்ட் இப்படி வேறுபடுது. சரி, ஏன் அந்த பர்பிள் கலர் ஆல்கஹால்ல மறையுது ஆனா ஈத்தர்ல மறையல? அதுக்கு பின்னாடி இருக்கிற கெமிஸ்ட்ரி என்ன? இஃப் வி கனெக்ட் திஸ் டு தி பிகர் பிக்சர், இதுக்கு காரணம் ஆல்கஹால்ல இருக்கிற ஆல்பா ஹைட்ரஜன், அதாவது OH குரூப் அட்டாச் ஆயிருக்கிற கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன். அந்த ஹைட்ரஜன் தான் காரணமா? ஆமா, ஆக்சிடேஷன்ங்கிற ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு இந்த ஹைட்ரஜன் தான் ஒரு வீக் ஸ்பாட் மாதிரி. பெர்மாங்கனேட் மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்த உடனே அந்த ஆல்பா ஹைட்ரஜனை தான் முதல்ல அட்டாக் பண்ணும். ஆனா ஈத்தர்ஸ்ல பாருங்க, அதுல ஆக்சிஜனுக்கு ரெண்டு பக்கமும் கார்பன் தான் இருக்கு. அப்படி ஒரு ஆல்பா ஹைட்ரஜன் ஆக்சிஜனுக்கு பக்கத்துல இல்ல. சோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட்க்கு அட்டாக் பண்றதுக்கு ஒரு ஈஸி டார்கெட்டே இல்ல. அதனாலதான் அது ஆக்சிடைஸ் ஆகுறது இல்ல. ஸ்ட்ரக்சர் மாறினா ப்ராப்பர்ட்டியும் எப்படி மாறுது பாத்தீங்களா? கரெக்ட். இப்போ என்னோட ஆரம்ப கேள்விக்கே வருவோம். நீங்க சொன்னீங்க கிரிக்னார்ட் ரியேஜென்ட்ஸ் யூஸ் பண்ணி ரியாக்ஷன் செய்யும்போது THF, அதாவது டெட்ராஹைட்ரோஃபியூரன்ங்கிற ஒரு சைக்ளிக் ஈத்தரை சால்வெண்டா பயன்படுத்துறாங்கன்னு. இப்போ எனக்கு அது ஏன்னு நல்லா புரியுது. ஆல்கஹாலை யூஸ் பண்ணா அந்த ஆல்பா ஹைட்ரஜன் ப்ராப்ளம் வரும். கரெக்டா? சரியா சொன்னீங்க. ஆனா கிரிக்னார்ட் ரியேஜென்ட்ஸ் விஷயத்துல ஆல்பா ஹைட்ரஜனை விட இன்னொரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. அது என்ன? கிரிக்னார்ட் ரியேஜென்ட்ஸ்னு சொல்றதே பயங்கர ரியாக்டிவ், ரொம்ப பவர்ஃபுல் பேஸ். அதுக்கு ஒரு அசிடிக் புரோட்டான், அதாவது H+ அயான் எங்க இருந்தாலும் போய் எடுத்துக்கும். ஆல்கஹாலோட ஸ்ட்ரக்சரை பாருங்க. OR-OH. அந்த H ஆக்சிஜன் கூட அட்டாச் ஆகி இருக்கிறதுனால அது அசிடிக். கிரிக்னார்ட் ரியேஜென்ட் ஆல்கஹால்ல போட்டா அது உங்க மெயின் ரியாக்ஷனை பண்றதுக்கு பதிலா அந்த ஆல்கஹால் சால்வெண்ட் கிட்ட இருந்து H+ அயானை திருடி கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டே டிஸ்ட்ராய் ஆயிடும். ரியாக்ஷன் வீணாயிடும். Oh, so the solvent itself becomes the enemy.
எக்ஸாக்ட்லி. ஆனா THF மாதிரி ஒரு ஈத்தர்ல ஆசிடிக் புரோட்டானே கிடையாது. CH பாண்ட்ஸ் இருக்கு, ஆனா அது ஆசிடிக் இல்ல. சோ ஈத்தர் கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டை நல்லா டிசால்வ் பண்ணும், அதை ஸ்டேபிளைஸ் கூட பண்ணும், ஆனா அதோட ரியாக்ட் பண்ணாது. ஓ, டிசால்வ் பண்ணும் ஆனா டிஸ்ட்ராய் பண்ணாது. ஆமா, இதனால தான் கிரிக்னார்ட் கெமிஸ்ட்ரியில ஈத்தர்ஸ் ஒரு வழிகாட்டி, ஒரு ஹீரோ மாதிரி. வெயிட் மினிட், இது கொஞ்சம் கவுண்டர் இன்ட்யூட்டிவா இல்லையா? ஒரு ஸ்டூடெண்டா யோசிச்சா ஈத்தர்ஸ்லயும் ஆக்சிஜன் இருக்கு, ஆல்கஹால்ஸ்லயும் ஆக்சிஜன் இருக்கு. அப்ப ரெண்டும் ஒரே மாதிரி தானே ரியாக்ட் ஆகணும்னு தோணுமே. பட் ஆக்சுவலி அதுதான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட அழகே. உண்மை என்னன்னா, ஈத்தர்ஸ் ஒரு சிறந்த அன்ரியாக்டிவ் சால்வெண்ட், ஆனா ஆல்கஹால்ஸ் ஒரு ரியாக்டிவ் பார்ட்டிசிபென்ட். இந்த பெரிய வித்தியாசத்துக்கு ஒரே காரணம் அந்த ஆக்சிஜன் ஆட்டமோட லொகேஷன் தான். ஆல்கஹால்ல அது டெர்மினலா ஓரமா இருக்கு, ஈத்தர்ல அது இன்டர்னலா நடுவுல இருக்கு. இந்த ஒரு சின்ன ஸ்ட்ரக்சரல் டிஃபரன்ஸ் அதோட முழு கெமிக்கல் பர்சனாலிட்டியுமே மாத்திடுது. திஸ் இஸ் ஆல் மேக்கிங் சோ மச் சென்ஸ். ஓகே, இப்போ நாம பேசினதெல்லாம் வச்சு என் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு எதெல்லாம் அப்சல்யூட்டா ஞாபகம் வச்சுக்கணும், சில முக்கியமான பாயிண்ட்ஸை தெளிவா சொல்லுங்க. கண்டிப்பா. உங்க எக்ஸாம்காக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில முக்கிய விஷயங்களை பார்ப்போம். 1. ஈத்தரோட ஐடென்டிட்டி கார்டே அதோட ஸ்ட்ரக்சர் தான். ROR. இதுல ஆக்சிஜன் எப்பவும் 2 கார்பனுக்கு நடுவுல லாக் ஆகி இருக்கணும். இத மறக்கவே கூடாது. ROR. ஓகே. 2வது ஹைட்ரஜன் பாண்டிங். இது ஒரு கிளாசிக் எக்ஸாம் ட்ராப். ஈத்தர்ல ஆக்சிஜன் கூட டைரக்டா ஹைட்ரஜன் இல்ல. அதனால ஈத்தர்ஸால ஹைட்ரஜன் பாண்ட டொனேட் பண்ண முடியாது. டொனேட் பண்ண முடியாதா? முடியாது. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதனால தான் ஈத்தர்ஸோட பாய்லிங் பாயிண்ட்ஸ் அதே மாலிகுலர் மாஸ் இருக்கிற ஆல்கஹால்ஸை விட ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா அது கிட்ட இருக்கிற லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வச்சு தண்ணி மாதிரி மத்த மாலிக்யூல்ஸ் கிட்ட இருந்து ஹைட்ரஜன் பாண்டை அக்செப்ட் பண்ண முடியும். அதனால தான் கொஞ்சம் அளவுக்கு தண்ணில கரையுது. ஸோ அக்செப்டர் எஸ், டோனர் நோ. அக்செப்டர் எஸ், டோனர் நோ. காட் இட். அடுத்து 3வது அதோட அன்ரியாக்டிவ் தன்மை. ஈத்தர்ஸ் பொதுவாவே அன்ரியாக்டிவ். அதனால தான் அவை சிறந்த சால்வென்ட்ஸாக பயன்படுது. உங்க எக்ஸாம்ல why are ethers good solvents for Grignard reactionsனு கேட்டா நீங்க சொல்ல வேண்டிய பதில் they are polar enough to dissolve the reagent but they are inert because they lack an acidic proton. சரி சரி. 4வது அந்த COC பாண்ட் ஆங்கிள். அது ஏகதேசம் 110 டிகிரி. இந்த நம்பரை மட்டும் ஞாபகம் வச்சுக்காம அது ஏன் அப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. காரணம் sp3 ஹைபிரிடைசேஷன் மற்றும் லோன் பேர் ரிப்பல்ஷன். ஓகே. கடைசியா 5வது பாயிண்ட், மைல்ட் கண்டிஷன்ஸ்ல ஈத்தர்ஸ் ஆக்சிடைஸ் ஆகாது. காரணம் அதுகிட்ட ஆல்பா ஹைட்ரஜன் இல்ல. பெர்ஃபெக்ட். இந்த பாயிண்ட எப்பவுமே ஆல்கஹால்ஸ் கூட கம்பேர் பண்ணி தான் கேட்பாங்க. ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆகும், ஈத்தர் ஆகாது. சிம்பிள். பெர்ஃபெக்ட். ரொம்ப தெளிவா இருந்துச்சு. சரி, இன்னைக்கு நாம பேசுனதை வேகமா ஒரு சின்ன ரீகேப் பண்ணிடலாம். முதல்ல ஈத்தர்ஸோட கோர் ஐடியா, அதாவது ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் 2 கார்பனுக்கு நடுவுல COC பிரிட்ஜ் மாதிரி சாண்ட்விச் ஆகியிருக்கிற ஒரு அமைப்பு. ஆமா. 2வது நம்ம அனாலஜி, ஈத்தர்ஸ் ஒரு பார்ட்டில 2 நண்பர்களுக்கு நடுவுல ஒளிஞ்சுக்கிற ஒரு ஷை பர்சன் மாதிரி, அதனால அன்ரியாக்டிவா இருக்கு. 3வது ஒரு கீ எக்ஸாம்பிள், கிரிக்னார்ட் ரியாக்ஷன்ஸ்ல ஈத்தர்ஸ் ஒரு சூப்பர் சால்வெண்டா பயன்படுது. ஏன்னா அது போலாரா இருந்தாலும் இன்னர்ட்டா இருக்கு. அது டிசால்வ் பண்ணும், ஆனா அதோட ரியாக்ட் பண்ணாது. சரி. கடைசியா கிரிட்டிக்கல் எக்ஸாம் லைன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈத்தர்ஸ் ஹைட்ரஜன் பாண்ட் டோனர் கிடையாது, அதனால பாய்லிங் பாயிண்ட் கம்மி, மற்றும் அதுல ஆல்பா ஹைட்ரஜன் இல்லாததால அது ஆக்சிடைஸ் ஆகாது. சரியா சொன்னீங்க. ஈத்தர்ஸோட இந்த அன்ரியாக்டிவ் தன்மைய நாம அதோட பலவீனமா பார்க்க கூடாது. அதுதான் அதோட மிகப்பெரிய பலம், அதோட சூப்பர் பவர். கெமிஸ்ட்ரியில சில நேரம் ரியாக்ட் பண்ணாம சும்மா இருக்கிறது தான் பெரிய உதவியா இருக்கும். Here's where it gets really interesting. ஈத்தர்ஸ் அன்ரியாக்டிவ்னு நம்ம பார்த்தோம். ஆனா நீங்க அட்வான்ஸ்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கும்போது கெமிஸ்ட்ஸ் இந்த அன்ரியாக்டிவ் ஈத்தர் குரூப்பை ஒரு தற்காலிக கவசம், ஒரு டெம்பரரி ஷீல்டு மாதிரி பயன்படுத்துவாங்கன்னு தெரிஞ்சுக்குவீங்க. ஆமா, ப்ரொடெக்டிங் குரூப்ஸ். ஒரு பெரிய மாலிக்யூல்ல ஒரு பக்கம் மட்டும் ரியாக்ஷன் நடக்கணும், இன்னொரு பக்கம் நடக்கக்கூடாதுன்னா அந்த இன்னொரு பக்கத்தை ஒரு ஈத்தர் குரூப் வச்சு ப்ரொடெக்ட் பண்ணிடுவாங்க. ரியாக்ஷன் முடிஞ்ச அப்புறம் அந்த ஷீல்டை கழட்டிடுவாங்க. இதை ப்ரொடெக்டிங் குரூப்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு யோசிக்க வேண்டிய கேள்வி, ஒரு அன்ரியாக்டிவ் பொருளை வச்சு மற்ற ரியாக்டிவ் பொருளை பாதுகாக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில சில சமயம் ஒன்றும் செய்யாமல் இருப்பதுதான் மிக பயனுள்ள செயலாக இருக்க முடியுமா?
ரியாக்ட் பண்ணாம ஒரு விஷயத்த அதுவா நடக்க விடுறது அதை பாதுகாக்குமா? இத பத்தி யோசிச்சு பாருங்க. அடுத்த ஆழமான அலசல்ல சந்திப்போம்.